ரெஸ்லிங் கிங் தமிழை பார்க்கும் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கும் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸை பற்றி தான் வீடியோவாக பார்க்க போகிறோம். ஸோ அதில் குறிப்பாக செத் ராலின்ஸோட ரிட்டையர்மெண்ட், அடுத்த ப்ராக் லெஸ்னர், ஜான்சனா, ரோமன் ரெயின்ஸை பற்றின செய்திகள் இருக்குது. ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்துருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரெஸ்லிங்ஸில் தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. இப்போது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரியில் கல்யாணம் பண்ணவங்களை விட கல்யாணம் ஆகி சில நாட்களில் டிவோர்ஸ் ஆனவங்க அப்படிங்கிறது பல பேர் இருக்கிறாங்க. இப்போ தப்பா கல்யாணம் ஆச்சு, அதுக்குள்ளே டைவர்ஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருப்போம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா லானா மற்றும் ரூசேவ் 2015 பார்த்தீங்கன்னா விவாகரத்துக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய செய்திகள்லாம் வந்தது. அது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஆக்சுவலி லானா ரூசே ரெண்டு பேருமே லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிட்டாங்க. இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா டபிள்யூடைய மண்டே நைட் ராக்கு NXTலேருந்து டெபிட் ஆகும்போது ரெண்டு பேரும் ஒன்றா தான் வந்தாங்க. ரூசேவுக்கு மேனேஜ்மெண்ட் ரோல் பண்ணுற மாதிரி தான் லானா வந்தாங்க 2014. 2015, 2016 2 வருஷம் காதலிச்சுட்டு 2016 தான் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணாங்க. அது வரைக்கும் லவ் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி வரைக்கும் லவ் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ரூசேவ் அண்ட் லானா ஒன்றா இருக்கிற மாதிரி டபிள்யூவில் காட்டும் போது ரெண்டு பேரும் லவ் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ லவ் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ 2022 அப்புறமா ரெண்டு பேருக்கும் ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டு 2025 டிவோர்ஸ் ஆகிற மாதிரி ஒரு மிகப்பெரிய செய்தியெல்லாம் வந்துட்டு இருந்தது. ஆனால் ஆக்சுவலி இப்போ நமக்கு கிடச்சிருக்க செய்தி என்ன பார்த்தீங்கன்னா, ரூசே மற்றும் லானா ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் வாங்கலையாம். ரெண்டு பேரும் பழையபடி பார்த்தீங்கன்னா ஒன்றா இருக்கிறாங்க, ஒரே வீட்டில் தங்கி இருக்கிறாங்க. ரெண்டு பேருக்குள்ளே ஏற்பட்டது ஒரு சின்ன மனக்கசப்பான ஒரு விஷயந்தான். அந்த மனக்கசப்பான விஷயத்த ரெண்டு பேரும் பேசியே தீர்த்துட்டு இருக்காங்க. அதனால் இப்போ அவங்களுக்குள்ளே இருக்கிற சண்டை முடிவு பெற்று ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி கிடச்சிருக்குது. டபிள்யூ இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் டிவோர்ஸ் ஆகிட்டாங்க, டைவர்ஸ் வாங்கி ரெண்டு பேரும் ஒவ்வொரு வீட்டில் தனித்தனியாக இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை சொல்லியே எனக்கு பார்த்தீங்கன்னா அழுத்து போச்சு. பட் ஆனால் அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்லையும் இப்படி ஒரு காதல் ஜோடி மீண்டும் ஒன்று சேர்ந்துருக்கிறாங்க அப்படிங்கிறத நினைக்கும் போது சந்தோஷமாக தான் இருக்குது. ரெண்டு பேருமே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஏஜெண்டாக தான் இருக்கிறாங்க. மேபி டபிள்யூபிள்யூக்கு இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா வந்து பழையபடி ஒரே காம்பினேஷனில் வந்தால் நல்லா தான் இருக்கும். இதே மாதிரி இப்போ சமீபத்தில் டிவைஸ் வாங்கின நம்ம ஆண்ட்ராய்டு ஷான் லெஃப்லர் ஒன்று சேருவாங்களான்னா அது வாய்ப்பே இல்லை. சரி, அடுத்தது நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா செத் ராலின்ஸை பற்றி தான். செத் ராலின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரியில் தவிர்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய கதாநாயகன். ஏன்னா அந்தளவுக்கு நிறைய அச்சீவ்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா தன்னுடைய கெரியரில் பண்ணியிருக்காரு. அச்சீவ்மெண்ட்டை காட்டிலும் நிறைய இன்ஜுரிஸையும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய கெரியரில் வாங்கியிருக்கிறாரு. அந்தளவுக்கு நிறைய இன்ஜுரிஸ் பார்த்தீங்கன்னா செத் ராலின்ஸுக்கும் ஏற்பட்டிருக்குது. இப்போ செத் ராலின்ஸ்கிட்ட சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா, சார் நீங்கள் வந்து தொடர்ந்து சண்டை போட்டுட்ருக்கிறீங்க, மைனர் இன்ஜுரிலேருந்து நீ இன்ஜுரிலேருந்து ஹிப் இன்ஜுரி வரைக்கும் பல விதமான இன்ஜுரியில் தான் அவதிப்பட்டு இருக்கிறீங்க. நீங்கள் எப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் இருக்கீங்கன்னு கேட்கும்போதும் ஒவ்வொரு சண்டை முடிஞ்சதுக்கப்புறமும் எனக்கு சர்ஜரி பண்ண இடத்துலலாம் ஒரு மிகப்பெரிய பெயின் ஏற்பட தான் செய்யுது. என்னுடைய தொழில் அப்படிங்கிறதுனால தான் நான் ரெஸ்லிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் ரெஸ்லிங்கை வந்து நான் மற்றவங்கள மாதிரி 60 வயசு 50 வயசு அப்படின்னு சொல்லிட்டு நீடிட்டு கொண்டு போக மாட்டேன். என்னுடைய ஹெல்த் கண்டிஷனை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் நான் கூடிய சீக்கிரம் ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறேன் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கிறாரு. என்னப்பா செத் ராலின்ஸ் ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறாருன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், அது எப்போ சொல்லியிருக்காருன்னா 45வது வயசில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆயிடுவாராம். அதை பற்றி ஓப்பனாகவே பார்த்தீங்கன்னா செத் ராலின்ஸ் வந்து சொல்லியிருக்காரு. இது கண்டிப்பாக செத் ராலின்ஸுடைய ஃபேன்ஸுக்கு ஒரு சோகமான விஷயமா இருக்கும். ஏன்னா ரோமன் ரெயின்ஸ் மாதிரியான ரெஸ்லர்லாம் பார்ட் டைமர் ஆகும்போது செத் ராலின்ஸ் ஃபுல் டைமராக இருந்து எல்லாருமே சந்தோஷப்படுத்திட்டு இருக்காரு. அவர் ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்கிற செய்தியை கேட்டால் கண்டிப்பாக வருத்தமாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் அவருடைய சுச்சுவேஷனில் பார்க்கணும், நிறைய விதமான இன்ஜுரிஸை தாங்கிட்டு தான் செத் ராலின்ஸ் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஸோ அதனால தான் தன்னுடைய 45வது வயதில் ரிட்டையர்மெண்ட் ஆயிடுன்னு சொல்லியிருக்காரு. அப்படி பார்த்தா 2031 பார்த்தீங்கன்னா செத் ராலின்ஸ் நம்மளை விட்டு போயிடுவார் டபிள்யூபிள்யூலேருந்து. ஒரு பொண்ணுக்கு 2 பேர் சண்டை போடுவாங்க, அந்த செய்தி நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் ஒரு ஆளுக்கு, அதுவும் ஒரு வயசான தாத்தாவுக்கு 2 பேர் சண்டை போடுவாங்க அப்படின்னா நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான் பால் ஹேமனுடைய கெரியரில் நடந்திருக்குது. ஏன்னா பால் ஹேமனுக்காக இப்போ CM பாங்கும் ரோமன் ரெயின்ஸும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்க போகிறாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில் இப்போ பால் ஹேமன் வந்து என்னமா பண்ணுறாரு, ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்கன்னா லாவுடைய பேக் ஸ்டேஜில் இவங்க ஸ்டோரியை கம்பேர் பண்ணும்போது இவங்களை விட்டுட்டு இன்னொரு கிட்ட போய் பேசுகிறாராம். அது மட்டும் இல்லாமல் நான் அவரை வந்து நெக்ஸ்ட்டு ப்ராக் லெஸ்னரை பார்க்குறேன், அடுத்த ப்ராக் லெஸ்னரை நான் அவரை தான் உருவாக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பால் ஹேமனே பல இன்டர்வியூவில் பேசிக்கிட்டு இருக்காராம்.
சரி, யாருப்பா அந்த ஆளுன்னு கேட்டிங்கன்னா ப்ரான் பிரேக்கர் தான். ப்ரான் பிரேக்கர் பார்த்தீங்கன்னா ஸ்காட் கார்டுடைய ஒரு பொல்லை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அவருக்கும் பார்லிமெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல கனெக்ஷன் உண்டு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ப்ரான் பிரேக்கரை தன்னுடைய சன் மாதிரி காட்டுகிறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்படிலாம் நடக்கணும், இந்த மாதிரி ஸ்டோரியில் நீ இப்போ மற்றும் ப்ரான் பிரேக்கருடைய வளர்ச்சிக்கும் ஒரு முக்கியமான பகுதியை பார்த்தீங்கன்னா பால் ஹேமன் இருக்காராம். எனக்கு தெரிஞ்சு அது இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா ப்ரான் பிரேக்கர் டபிள்யூபிள்யூக்கு வந்து ஒரு வருடத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா 2 முறை இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக அவர் டபிள்யூபிள்யூக்கு வந்து இன்னும் ஒரு வருஷம் கூட ஆகலை. மெயின் ராஸ்டருக்கு சொல்கிறேன். NXTலேயே ஆல்ரெடி 2 டைம் NXT சாம்பியன் டாக் டீம் டைட்டில் வின் பண்ணிட்டாரு. மெயின் ராஸ்டருக்கு வந்து ஒரு வருஷம் கூட ஆகல, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருக்காரு. இது ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் தான். ஸோ அந்த அச்சீவ்மெண்ட்டுக்கு முழுக்க பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கிறது பால் ஹேமன் தான். அது மட்டும் இல்லாமல் பால் ஹேமன் பார்த்தீங்கன்னா ப்ரான் பிரேக்கரை அடுத்த ப்ராக் லெஸ்னராக உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் முயற்சி பண்ணுறாராம். அடுத்த செய்தி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ ஹால் ஆஃப் ஃபேமராக செலக்டாக இருக்கிற லெக்ஸ் லூகர் இருக்கார்ல, அவர்கிட்ட வந்து அவர் வந்து ஹேண்டிகேப் நம்ம எல்லாருக்குமே தெரியும், காலில் இருந்தவர். அவர் வந்து சண்டை போட்டதுனால ஒரு இன்ஜுரி ஏற்பட்டு நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டு இப்போ அவர் பார்த்தீங்கன்னா வீல் சேர்லேயே பயணிக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்குது. லெக்ஸ் லூகர் கிட்ட அவர் ஒரு ஆசை தெரிவிச்சிருக்காரு. என்னென்னா, தன்னுடைய 2025 ஹால் ஆஃப் ஃபேமை வந்து எனக்கு வந்து ஸ்டிங் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அதாவது போன வருஷம் பார்லிமெண்ட்டு கேட்கும்போது ரோமன் ரெயின்ஸ் வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு சொல்லும்போது ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்லிமெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி லெக்ஸ் லூகர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னுடைய ஹால் ஆஃப் ஃபேமை வந்து என்னுடைய டாக் டீம் பார்ட்னர் என்னுடைய நண்பன் ஸ்டிங் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அதாவது லெக்ஸ் லூகரை வந்து ஸ்டிங் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணுமா. இதில் சிக்கலான விஷயம் என்னென்னா, ஸ்டிங் வந்து டபிள்யூபிள்யூல கான்ட்ராக்டில் இல்லை. அப்போ இப்போ அவர் ஃப்ரீ ஏஜென்ட்டாக தான் இருக்காரு. மேக்ஸிமம் ஒரு AEW கூப்பிட்ட இடத்துக்குலாம் போயிட்டு இருக்காரு. டோனி கானுக்கும் ஸ்டிங்குக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய நட்பே இருக்குது. அவர் டபிள்யூபிள்யூக்கு வந்து லெக்ஸ் லூகரை பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது சாத்தியமே இல்லாத விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாலும், ட்ரிபிள் ஹெச் தரப்பில் இருந்து ஸ்டிங் ஒருவேளை டபிள்யூபிள்யூக்கு வந்தாருன்னா கண்டிப்பாக இன்ட்ரடியூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா ஸ்டிங்குக்கும் ட்ரிபிள் ஹெச்சுக்கும் நல்ல ஒரு நட்பு இருக்குது. அவர் அதர் ரெஸ்லிங் கம்பெனி போனாலும் நல்ல பாண்டிங் இருக்குது. ஸோ ஸ்டிங்கை வந்து டபிள்யூபிள்யூல சண்டை போடுறதுக்கு வின்ஸ் அலோவ் பண்ணலை. அதனால தான் அவர் AEWக்கு அந்த டைமில் போனார். இப்போ ஒருவேளை பார்த்தீங்கன்னா ஸ்டிங்கு வந்து லெக்ஸ் லூகரை ஹால் ஆஃப் ஃபேம் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்காக டபிள்யூபிள்யூ பக்கம் வந்தாருன்னா அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு அவர்கிட்ட ஒரு கான்ட்ராக்டை வாங்கி டபிள்யூபிள்யூல சண்டை போட வைக்கிறதுக்கு தான் ட்ரிபிள் ஹெச் வந்து முயற்சி பண்ணுவார். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்டிங் டபிள்யூபிள்யூ பக்கம் வர்றது ட்ரிபிள் ஹெச்சுக்கு ஆட்சேபணம் இல்லை, வந்தால் நல்லது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ட்ரிபிள் ஹெச்சை பொறுத்த வரைக்கும் எவன் எப்படி சண்டை போட்டாலும் பரவாயில்ல, அவன் மூலியமாக நல்லா காசு கிடச்சிதுன்னா அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவர் தான். ஏன்னா அப்படிப்பட்ட நிலைமையில தான் CM பாங்கே டபிள்யூபிள்யூல அலோவ் பண்ணியிருக்காரு. இப்போ ஜான்சனை வந்து 17 டைம் சாம்பியன் ஆவாரா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். ஏன்னா அவர் ஹீல் கேரக்டர் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் கோடி ரோஸ் சாம்பியனாக இருக்காது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒருவேளை ஜான்சனை பார்த்தீங்கன்னா 17 டைம் ஹெவி வெயிட் சாம்பியனாக இந்த வருடம் ரெஸ்ல்மேனியா ஆகிட்டாருன்னா சம்மர் ஸ்லாமில் ரோமன் ரெயின்ஸ் வந்து அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பாக மோதிட ஒரு சான்ஸ் கிடைக்கும். ரோமன் ரெயின்ஸ் வர்சஸ் ஜான்சனா ஃபைனல் ஆஃப் த சம்மர் ஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மேட்சை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதாவது சம்மர் ஸ்லாமில் ஒருவேளை ஜான்சனை சாம்பியன் ஆகிட்டாருன்னா சாம்பியன் ஆகிட்டார்னா சம்மர் ஸ்லாமில் ரோமன் ரெயின்ஸுக்கும் ஜான்சனாக்கும் அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்சை பார்க்கலாமா. அப்படி பார்த்தா 2021 நடந்த சம்மர் ஸ்லாம் மேட்ச் ரீமேட்சாக 2025 நடக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் இன்றைக்கான ரெஸ்லிங் செய்திகள் அவ்வளோதான். பிடிச்சதுனா லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.